வருணனின் பசுவை திருடிய குற்றத்திற்கு பசுக்களை பராமரித்து பரிகாரம் தேடிக்கொள்ளட்டும். பசுவை தன் கன்றிடமிருந்து பிரித்து மறைத்த குற்றத்திற்காக அதிதியும் சுரசையும் இடையர் பெண்களாக பிறக்கட்டும். அதிதி குழந்தையை பிரிந்து வாழ்வாள். காஷ்யபனும் அந்த துக்கத்தில் பங்கேற்க நேரிடும். தெரிந்து கொண்டேன். பிரம்மதேவர் என்றென்றும் தர்மத்தை காப்பவர்தான். வருணதேவா, யாகம் யஜ்யம் என்பதெல்லாம் உலகிலுள்ள அனைவரின் நலனுக்காக செய்யப்படுகிறது. மற்றவர்களுக்கு உரிமையானதை திருடியும் பறித்து எடுத்தும் செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. மற்றவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையட்டும். அப்படியே ஆகட்டும் பிரம்மதேவா. பிரம்மதேவா, கர்ம வினையின் பலன்கள் அனைத்தும் முற்றிலும் கொடுமையானது. இப்பிறவையில் வசுதேவரும் தேவகியும் அனுபவிப்பது முற்பிறவையில் அவர்கள் காஷ்யபனும் அதிதியாகவும் இருக்கையில் செய்த ஒரு சிறிய தவறுக்கான பெரிய தண்டனைதான். நாரதா, தவறு சிறியதா பெரியதா என்பதல்ல விஷயம். எப்படியும் தவறு தவறுதானே. அதற்கான தண்டனையை யாராயினும் அனுபவித்தே ஆக வேண்டும். காஷ்யபன் வருணனின் பசுவை திருடாமல் இருந்திருக்கலாம். தேவைப்பட்டவனுக்கு எது யாருடையது என்பதை நினைக்க தோன்றாது. அது மட்டுமல்ல, இவை அனைத்தையும் அனுபவிக்க வேண்டிய விதி. பிரம்மதேவா, உலக நாயகனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் மாதாவாக இருக்கிறாள் தேவகி. இருப்பினும் அவனை கட்டி அணைக்கவோ கண்ணனின் குறும்பு லீலைகளை கண்குளிர கண்டு ஆனந்தப்பட முடிகிறதா? நாரதா, உலக நியதிக்கு மாறாக செயல்படுவதற்கு படைப்பின் கடவுளாகிய என்னால் முடியவில்லை. நாராயண நாராயண. ராஜாவை கைது செய்து விட்டேன். இம்முறையும் தாங்கள் தோற்றுவிட்டீர்கள். மகாராஜா, விளையாட்டை தொடரலாமா? இல்லை, இனி நான் இல்லை. தங்களின் முகம் ஏன் திடீரென்று வாடிவிட்டது? ராஜாவின் முன்னோக்கிய பயணத்தில் யானையும் குதிரையும் மந்திரியும் தடை செய்கிறார்கள். பெரிய தோல்வி. தொடர்ந்து வரும் தோல்விகள் வெட்கக்கேடு. இது வெறும் விளையாட்டுதானே மகாராஜா. வெற்றியும் தோல்வியும் இயற்கைதானே. முதன்முறையாகத்தான் நீங்கள் என்னுடன் சதுரங்கத்தில் தோற்றிருக்கிறீர்கள். வாருங்கள் ராஜா, ஒரு விளையாட்டுக்காகவாவது மீண்டும் ஒரு முறை. ஏன் தோல்விக்காக மீண்டும் ஒரு முயற்சி? அப்படி என்றால் சாதாரண விளையாட்டில் கூட தோல்வி அடைந்ததை தங்களால் ஏற்க முடியவில்லை அல்லவா? விளையாட்டில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் நான் அடிக்கடி தோல்விகளை காண வேண்டிதான் உள்ளது. இன்று எனக்கு விளையாட்டில் உண்டான தோல்வி வரும் காலங்களில் எனக்கு வரப்போகும் பெரும் தோல்விகளை எச்சரிக்கையாக நான் கருதுகிறேன். வெற்றி அவனுக்குத்தான், அந்த பாலகனுக்கு. மாயாவியான அவனது துஷ்ட சக்தி நான் நகர்த்திய இந்த சதுரங்க காய்களிலும் மறைந்துள்ளது. ஸ்ரீ கிருஷ்ண லீலை ஒரு சிறிய